Good morning to all. My name is M. Priyadashni. I am studying in Diploma Medical Lab Technician, Namdi Institute of Allied Health Science, Dharmaburi. I want need to the World Skill Council certificate and tell about my skill. இது வந்து bacterial. I explain to the bacterial cell wall. Bacterial cell wall வந்து two type இருக்கு, prokaryotic, eukaryotic. இப்போ வந்து eukaryotic cell bacterial cell wall பத்தி பார்க்கலாம். யூகேரியாட்டிக் செல்னா அது வந்து நகர்ந்து போகக்கூடிய தன்மையுடையது. அதுக்கு வந்து ஃப்ளஜெல்லா இருக்கிறதுனால நகர்ந்து போகும். இப்போ வந்து பாக்டீரியல் செல் அதில் என்ன, அது வந்து எதுக்கு நம்ம இது தெரிஞ்சுக்கணும்னா, யாருக்கா ஒரு டிசீஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பாக்டீரியல் மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது அது எந்த மாதிரி செல்லு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இது வந்து பாக்டீரியல் செல்வால் தெரியணும். அதனால அந்த பார்ட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இது வந்து பாக்டீரியல் செல்வால். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா செல்வால், செல் மெம்பரன், மீசோசோம், ரிபோசோம், சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்டு, குரோமோசோம், ஃப்ளஜெல்லா, பிளாஸ்மிட், கேப்சியூல், அதுக்கப்புறம் பில்லஸ். இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அது வந்து யூகேரியாட்டிக் செல்லு. இப்போ ஃபஸ்ட்டு செல்வால். செல்வால் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆன்டிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவும் ப்ரொடெக்ஷன் வந்து பாதுகாக்கவும் செல்வால் யூஸ் ஆகுது. அடுத்தது செல் மெம்பரன். செல் மெம்பரன் வந்து ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு செல் வந்து வெளியே போகவும், இறந்து போன செல் வெளியே போகவும், புது செல் உள்ளே வரதுக்கும் செல் மெம்பரன் யூஸ் ஆகுது. கேப்சியூலும் அதே மாதிரி தான். ஒரு டிசீஸும் ஒரு அஃபெக்ட் பண்ணாமல், ஒரு பார்ட்ஸும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கேப்சியூல் உதவுது. அதுக்கப்புறம் மீசோசோம். மீசோசோம் வந்து ரூலிங் மெட்டபாலிசத்துக்கு உதவுது. அதுக்கப்புறம் ஃபிம்ப்ரியை வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போகிறதுக்கு வந்து ஃபிம்ப்ரியை உதவுது. அதுக்கப்புறம் பில்லஸும் அதே மாதிரி தான், ஹெல்பிங் ரீப்ரொடெக்ஷன். இப்போ மனுஷங்களுக்கு எப்படி ரீப்ரொடெக்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி பாக்டீரியல் செல்வாலும் ரீப்ரொடெக்ஷன் பண்ணும். அதுக்கு வந்து பில்லஸ் உதவுது. அதுக்கப்புறம் ரிபோசோம் வந்து ப்ரோட்டீன் ஃபார்மேஷன். நமக்கு எப்படி ப்ரோட்டீன் தேவையோ நம்ம உயிர் வாழ்றதுக்கு, அந்த மாதிரி பாக்டீரியல் செல்வாலுக்கும் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் வந்து ரிபோசோம் தான் தருது. அப்புறம் நியூக்ளியாய்டு வந்து டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்லேஷனும் பண்ணும், டிரான்ஸ்கிரிப்ஷனும் பண்ணும். அதுக்கப்புறம் குரோமோசோம் வந்து எல்லாத்துக்குமே ஹெட்டாக இருக்கிறது குரோமோசோம் தான். நம்ம உடம்புல எப்படி நமக்கு வந்து குரோமோசோம் 46 இருக்கோ அந்த மாதிரி பாக்டீரியல் செல்வாலுக்கும் குரோமோசோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஹெட்டாட்டி மெட்டீரியலாக ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃப்ளஜெல்லா வந்து இந்த ஃப்ளஜெல்லா, இது பேர் தான் ஃப்ளஜெல்லா. இதை வச்சு தான் அதெல்லாம் அங்கங்கே நீந்திக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போகும் ஃப்ளஜெல்லா வச்சு. அதுக்கப்புறம் பிளாஸ்மிட். இது வந்து ரெசிஸ்டன்ட், தாங்கக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் டு த மைக்ரோஸ்கோப். இப்போ வந்து நம்ம லேப்ல அதிகமாக யூஸ் பண்ணுறது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான். இது ஒரு மாடல் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு டிசீஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது யாரால வந்து எந்த மாதிரி பாக்டீரியாவில் வந்தது, எந்த மாதிரி செல்லால் வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. அந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷனை வந்து என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஐபீஸ். இதில் வந்து நம்ம ஐஸை வச்சு இப்படி பார்க்கலாம். அடுத்தது ஆப்ஜெக்டிவ் லென்சஸ். ஆப்ஜெக்டிவ் லென்சஸில் வந்து 3 இருக்குது. 10x, 40x, 100x. 10x வந்து லோ பவர், 40x வந்து ஹை பவர், 100x வந்து 1000 மீட்டர். இது 3 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஐபீஸில் வந்து 5x இருக்குது, 10x இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப்பில் 5x தான். அடுத்தது இது வந்து கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இங்கே இருக்கிறது கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்பெசிமென் வைக்கிறோன்னா அது வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் இமேஜ் நல்லா கிளியராக தெரியறதுக்கும் இந்த கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் ஆகுது. அடுத்தது ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுவும் அதே மாதிரி தான், அந்த இமேஜ் வந்து நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் ஆகுது. இது வந்து மெக்கானிக்கல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டேஜ் கிளிப்பு. அதுக்கப்புறம் இது டைப்ராகம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அடியில் இருக்க லைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைட்டை வந்து நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் டைப்ராகம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது வந்து இலுமினேட்டர் வந்து சன்லைட்லேருந்து வெளிச்சத்தை கரெக்டாக கொண்டு வந்து ஸ்பெசிமென் மேலே பட்டு அதுக்கப்புறம் நம்ம இமேஜ் நமக்கு கிளியராக தெரியறதுக்காக இலுமினேட்டர் யூஸ் ஆகுது.
அதுக்கப்புறம் இது வந்து பேஸ். இது வந்து யூ ஷேப்லேயும் இருக்குது, பி ஷேப்லேயும் இருக்குது பேஸு. தேங்க்யூ.